நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் என்று 28/8/2026 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்க வேண்டும். திதி வார யோக கரண நட்சத்திர தேவதைகளுக்கு நமஸ்காரம். திதி இன்று காலை 10:29 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:44 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று காலை 9:32 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 3:44 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். கரணம் இன்று காலை 10:29 வரை பவம், பின்பு இரவு 10:31 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 3:44 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. புளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:04. கோச்சாரம் கிரகநிலைகள்: மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், சந்திர பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாட நற்பலன்கள் அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? என்னென்ன வேலைகள் செய்தால் நலம்? கல்வி கற்க ஆரம்பிக்க ஏற்ற நாள். மருந்து செய்வதற்கு உகந்த நாள். கோயில் மதில் சுவர் கட்டுவதற்கு நல்ல நாள். விதை விதைக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 9:31 முதல் 11:12 வரை மேஷ லக்னம். 11:13 முதல் காலை 1:06 வரை ரிஷப லக்னம். 1:07 முதல் 3:12 வரை மிதுன லக்னம். காலை 3:13 முதல் 5:23 வரை கடக லக்னம். 5:29 முதல் காலை 7:32 வரை சிம்ம லக்னம். 7:33 முதல் 9:32 வரை கன்னி லக்னம்.
9:33 முதல் காலை 11:32 வரை துலாம் லக்னம். 11:33 முதல் மதியம் 1:37 வரை விருச்சக லக்னம். 1:38 முதல் பிற்பகல் 3:49 வரை தனுசு லக்னம். மாலை 3:50 முதல் 5:55 வரை மகர் லக்னம். 5:56 முதல் இரவு 7:49 வரை கும்ப லக்னம். 7:50 முதல் இரவு 9:30 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். அதே போல ஸ்ரீ சுக்கிர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு மிக மிக நல்லது. ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். தமிழ் மந்திரம்: சுக்கிரமூர்த்தி சுபசுகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிக தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே என்று வழிபடுங்கள். தமிழ் மந்திரம். இதையும் 108 முறை பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குண்டான காயத்ரி மந்திரம்: ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கலாம். உங்களை ஆளக்கூடியவர்கள் நவ கிரகங்களே. அவர்களை தினம் தினம் வழிபடுவதும் நவ கிரகங்களுக்கான ஸ்லோகங்களை உச்சரிப்பது விசேஷம். பணத்தினுடைய சேமிப்புகள் அதிகமாகவே இருக்கும். எதையும் பயனுள்ளதாக செய்து கொள்வீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை அனுமானிக்கக்கூடிய நிலை ஏற்படும். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவதில் ஆர்வமாக இருப்பீர்கள் மேஷராசி அன்பர்களே. வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, சொந்த தொழில் விஷயமாக செல்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். மேற்படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிட்டும். ஆராய்ச்சி துறை சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவின் மூலமாக சில வேலைகளை முன்னெடுத்து செல்வீர்கள். பாராட்டம் கிடைக்கும். பெருமையும் அதிகரிக்கும். உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை மிக சரியாக முன்னெடுத்து செல்வீர்கள். பண வரவுக்குண்டான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வண்டி வாகன பயண நேரங்களின் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வீண் செலவுகள் வரலாம். பழுதுகள் உண்டாகலாம். வீட்டை பராமரிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக சில பணத்தை சேமிக்க வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். சந்தோஷம், மன நிறைவு பெற்ற நாளாகவே அமையும் மேஷராசி அன்பர்களே. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் ஒற்றுமை உணர்வும் இருக்கும் வீட்டில் சகஜமாக இருப்பீர்கள். வெளியே செல்லக்கூடிய விஷயங்களை சரியாக திட்டமிட்டு செய்தால் இன்றைய நாள் நல்லது. வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களோ கூடாது. அமைதியாக இருந்து வேலைகளை முடித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது.
பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. பால கணபதியை வழிபடலாம். ஸ்ரீ விநாயக பெருமானுக்கான இந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பது விசேஷம். 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே. சேமிப்புகள் மேம்படும். பண வரவு அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படலாம். மன நிம்மதி, நிறைவு, சந்தோஷம் உண்டாகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பரணி நட்சத்திரக்காரர்களை உங்களுடைய நட்சத்திர அதிபதிக்குண்டான நாள். சுக்கிர பகவானே இந்த நாளை ஆளுகிறார். ஆகவே ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று தாமரை பூவினால் அல்லது குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். தொடர்ந்து 6 வாரங்கள் செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் பிறக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் அவசரம் கூடாது. வாழ்க்கையினுடைய போக்கை உணர்ந்து கொண்டு செல்லுங்கள். உங்கள் பக்கம் வாழ்க்கை இழுக்காதீர்கள். இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. இறைவன் தவிர்ப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. இவற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு சரியான தருணத்தில் வரும் என்கிற நம்பிக்கையோடு இருப்பதே அவசியம். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புரிதல்கள் உண்டாக்கும். எதையும் நேர்த்தியாக செய்ய முற்படுவீர்கள். சந்தோஷம் நிறைந்த நாள். எதிர்பாராத சில சின்ன சின்ன செலவுகள் வரலாம். கவனம் தேவை. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆவணி மாதம். ரிஷபராசி அன்பர்களே, உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். அதிலும் தலை, கழுத்து, முகம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம். சில சங்கடங்கள் குறைவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. சொத்துக்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். பாக பிரிவினைகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் சுமூகமாகவே நடக்கும். நல்ல எண்ணங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஆதரவு மேம்படும். தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு புரிதலும் ஒற்றுமையும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீர்கள். குடும்ப வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு உங்கள் துணைவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் உண்டு. அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். சமூகத்தில் நல்ல பேரும் புகழுமாக இருப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். தன்னலமற்றவர்களாக, சுயநலமற்றவர்களாக இருப்பீர்கள். எதையும் பிறருக்காக கொடுப்பதில் வள்ளல் நீங்கள், கர்ணப்பெருமான். ஆகவே ரிஷபராசி அன்பர்களே, இயலாதவர்களுக்கு கொடுப்பது என்பது அறம். அவர்களுடைய நலன் கருதி செய்வதாலும் உங்களுக்கு புண்ணியங்கள் உண்டு. குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவோடு, உங்கள் துணைவருடைய ஒத்துழைப்போடு சில வேலைகளை செய்வீர்கள். அவை பெருமைக்குரியதாகவே அமையும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதரவான நாளாகவே அமையும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறலாம். வருமானத்தினுடைய போக்கை உணர்ந்து கொண்டு நீங்கள் முதலீடு செய்வதே நல்லது. எடுத்த எடுப்பிலேயே அகலக்கால் வைக்காதீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வதே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில்
சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எண்ணங்கள் ஈடரும், ஆசைகள் கைகூடும். விருப்பத்தின்படி உங்களுடைய செயல்கள் அமைத்துக் கொள்வீர்கள். வெளி நபர்கள் மூலம் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையை வழிபடலாம். பிரச்சனைகள் விலகும். எதை செய்தாலும் மிக கருத்தோட்டமாக செய்வீர்கள். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் நல்ல கருத்துக்களும் வெளியிடத்தில் அதிகரிக்கும். கடன் சார்ந்த தொந்தரவுகள் தீரும். பண பிரச்சனையில் இருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். உண்மையாக உழைத்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களை கருத்து வேறுபாடுகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறன் உருவாக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மிதுன ராசி அன்பர்களே, வீட்டில் இருப்பவர்களிடத்தில் மிக மிக கனிவாக அன்பாக நடந்து கொள்வது நல்லது. எதை செய்தாலும் பிறருக்கு எந்த விதங்களிலும் பாதகம் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்வது அவசியம். உத்தியோகஸ்தானங்களில் மற்ற உத்தியோகஸ்தர்களிடத்தில் வன்மையாக பேச வேண்டாம். கடுமையான கோபங்களை வெளிப்படுத்தாதீர்கள். பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் உங்களுடைய வேலையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய விதங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இறைவனுடைய அனுகிரகத்தினால் தடைப்பட்டு வந்த சில பணங்கள் கைக்கு கிடைக்கும். பணப்புழக்கம் உண்டாக்கும். இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும். வெளியிடங்களில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் முற்ற துணையாகவும் இருக்கக்கூடும். வியாபாரத்தில் வேலையாட்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். புதிய நபர்களை வேலைக்கு சேர்த்திருந்தால் அவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். தெரியாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். தெரிந்ததை மட்டுமே செய்வதே உங்களுக்கு சிறப்பு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். நேர்மை நிறைந்த நாளாகும். மிதுன ராசி அன்பர்களே, எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாக்கும். தொழில் விஷயங்களில் அடி ஆழத்தன்மை வரையில் நீங்கள் ஆராய்ந்துதான் செய்ய வேண்டும். முக்கியஸ்தர்களிடத்தில் பணிவாக பேசுங்கள். அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. கணவன் மனைவி இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். வீண் பேச்சுக்கள் விதண்டாவாதங்கள் கூடாது. பொதுவாக வெள்ளிக்கிழமை தினத்தில் தம்பதியர்களிடையே ஒற்றுமை உணர்வுதான் வலுப்பட வேண்டும். வீட்டில் அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் குதூகலமும் இருந்தால் அந்த வீட்டில் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான்.
தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களே, மிக மிக கனிவாக இருக்க வேண்டும். பேசுதல் குறைக்க வேண்டும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து சென்றால்தான் வேலைகள் ஓரளவிற்கு கைகூடும். புரிதல் என்பது தேவை. குழப்பம் இருக்கலாம். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். பணத்தின் மீதான நாட்டம் இருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கும். தெய்வீக அனுகிரகம், ஆற்றல் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1 பாதங்களில் 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். சமாளிக்கக்கூடிய திறன் வேண்டும். இந்த நாள் அமைதி, ஞான, மனசாந்தியோடு இருந்தால் நிச்சயம் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருங்கள். புதிய விஷயங்களில் ஈடுபடும் பொழுது செய்யக்கூடிய செயல்களின் மீதான கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய வேலைகளில் நல்லதொரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். வெளியிடங்களுக்கு, வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். மார்க்கெட்டிங் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வேலையினுடைய நுணுக்கங்கள், நுட்பங்கள் அறியக்கூடும். தன பாக்கியம் உண்டு. மனநிலை சீராக்கும். குழப்பங்கள் விலகும். எதையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். துணிவே துணை என செல்லக்கூடியவர்கள் நீங்கள். மன நலன்களில், குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவின் மூலம் சில வேலைகள் கைகூடி வரும். எதிர்பார்த்த அங்கீகாரத்தை பெறுவீர்கள். பாராட்டுகள் குவியும். உங்களுடைய செயலுக்கு தனி திறமைகள் உண்டு. உங்களை பார்த்து மற்றொருவர் அப்படியே நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். பிறருக்கு முன்னோடியாக இருப்பீர்கள். உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய ஞானத்தையும் அதிகரிக்கும் விதமாக செயல்கள் இருக்கும். திறமைக்கு ஏற்றபடி கீர்த்தி கிடைக்கும். பெரும் புகழ், பணம் வந்து சேரும். சமூகத்தில் போற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். தெய்வீக சக்தி, ஆற்றல் பெருக்கும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். இரவு பகல் பாராது அயராது உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய ஒரு நிலைக்கு முன்னேறும். உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவும் மனதில் அமைதியும் சந்தோஷமும் உருவாகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வளர்ச்சிக்குண்டான நாள். உழைப்பே உயர்வு தரும். மனம் போல் மாங்கல்யம், எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போல உங்களுடைய செயல்கள் அமையும். மேன்மை நிறைந்த நாளாகவே அமையும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. மாற்றங்கள் பிறக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களை குழப்பங்கள் நீங்கும். மனதில் தெளிவு பிறக்கும். நல்ல ஆதரவு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை. நெடியானே வெங்கடவா நின் கோவிலின் வாசல். அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும்.
படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்றார் குலசேகர பெருமான். இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதால் பரிபூரணமாக ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். எதையும் நேர்மையாக செய்ய முற்படுங்கள். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டாகும். வேலைகளில் வேகம் இருக்கும். மனநிலை சீராகும். இந்த நாள் ஓரளவிற்கு நற்பலன்களை பெறக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாபாரத்தில் எதிர்பாராத சில செலவுகள் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்தில் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். அதனை சமாளிப்பதற்கு திட்டமிடுவது நல்லது. தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பிறக்கும். எதையும் நேர்த்தியாக முடிக்க முற்படுவீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவின் மூலமும் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் மூலமாகவும் ஒரு நல்ல இடத்தை பிடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் வழியில் சில அலைச்சல்கள் உண்டாகும். மனச்சோர்வுகள் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, தேவையற்ற வீண் எண்ணங்கள் வந்து போகலாம். மனக்கட்டுப்பாடு தேவை. யோகாசன பயிற்சிகள் செய்யுங்கள். தியானம் செய்த மிக மிக அவசியம். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடுதலை செய்வதும் குல தெய்வத்தை இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் வணங்கி வருவது பல சிறப்புகளை பெற்றுத்தரும். வீண் விவாதங்கள், பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். கடந்த கால பழைய விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு உடல் சோர்வு இருக்கும். மனச்சோர்வு காணப்படும். படிக்கக்கூடிய விஷயங்களின் மீதான நாட்டம் என்பது இருக்காது. ஆர்வமற்ற நிலையே இருக்கும். தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ பால கணபதி வழிபாடு நல்லது. மகன் நட்சத்திரக்காரர்களே, செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய விதங்களில் பொறுமை தேவை. தேவையற்ற வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது. பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான சில ஆவணங்கள் கையாளும் பொழுது கவனம் தேவை. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு மிக மிக நல்லது. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் திட்டங்களை சரியாக தீட்ட வேண்டும். எந்த ஒரு வேலையிலும் அலட்சியம் கூடாது. நிதான போக்கு தேவை. பக்தி உணர்வோடு சில வேலைகளை கவனியுங்கள். நன்மைகள் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தமான நாளாகும். எதையும் சரியாக செய்தால்தான் லாபம் இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களிலும் வேலையாட்களிடத்திலும் கவனமாக செய்தல் நல்லது. நுணுக்கமாக இருக்க வேண்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ
மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மன நிம்மதியோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாக்கும். மன தெளிவு பெறும். நல்ல சிந்தனைகள் இருக்கும். எந்த வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். வெளிநாடுகள் மற்றும் வெளியூர்களுக்கு வெளி இடங்களுக்கு பயணிப்பீர்கள். உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தையும் லாபத்தையும் நல்ல மதிப்பையும் மரியாதையையும் அதிகரிக்க செய்யும். கன்னிராசி அன்பர்களே, யாருக்கும் நீங்கள் அஞ்சாதவர்களாக தைரியமாக இருப்பீர்கள். தெய்வீக சக்தி உங்களிடம் அதிகரிக்கும். தெய்வீக ஆற்றல் உங்களிடம் பெருக்கும். நடப்பவை யாவும் நன்மையாகவே உணர்வீர்கள். தெய்வ சக்தி உங்களிடம் பரிபூரணமாக இருக்கிறது. ஆபரண சேர்க்கை மற்றும் பொன்பொருள் சார்ந்த விஷயங்கள், வங்கி கணக்கை உயர்த்துவது, லாபத்தை அதிகரிப்பது, கையில் பணத்தை பத்திரப்படுத்துவது, சேமிப்பது, இது சம்பந்தமான விஷயங்களில் தான் நாட்டம் இருக்கும். வீடு இல்லாதவர்கள் கூட வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். வெளியிடங்களில் மிக முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. சமூக அக்கறை இருக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவான சூழல் ஏற்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். படிப்பின் மீதான நாட்டம் இருக்கும். எதையும் நேர்த்தியாக செய்வீர்கள். போட்டிகளில் கலந்து கொண்டாலும் உங்களுக்கான முடிவுகள் கிடைக்கக்கூடிய பரிசுகள் பாராட்டுகள் அதிகம். தம்பதியர்களிடையே வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்ததாக இருக்கும். பிள்ளைகள் வளர்ச்சி பெருமைக்குரியதாகவே அமையும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். தெய்வீக வழிபாடு இந்த நாள் மிகுந்த நன்மைகளை தரும். அம்பிகைக்கு, ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரிக்கு, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று பால் அபிஷேகம், அதிலும் பசும்பால் அபிஷேகம் செய்வது, கடன் தீர பச்சரிசி மா கொண்டு அபிஷேகம் செய்வது நல்லது. லாபம் கிடைக்கக்கூடும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். தொழில் வளமை காணுவீர்கள். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். நன்மைகள் விளையும் நாள். பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயை வணங்குங்கள். பிறை சூடிய சக்தி வழிபாடு மிக சிறப்பு. காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி என 3 சக்திகளையும் திருவுருவங்களையும் நீங்கள் வணங்குவது மனதால் நீங்கள் ஸ்மரணம் செய்யலாம். நினைத்து வழிபாடு செய்தால் நிச்சயம் நல்ல வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற்றவர்கள் நீங்களாக இருப்பீர்கள். புதியவர்களுடைய அறிமுகம் மேம்படும். நன்மைகள் விளையும் நாள். ஆரோக்கியம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபகரமான நாளாக இருக்கும். வருமானம் கிடைக்கும். தன லாபம் உண்டு. தொட்ட காரியங்கள் துலங்கும். மன நிறைவு இருக்கும். ஆனந்தம் சந்தோஷம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் காப்பீடு துறைகளில் ஆதாயம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள், பணம் தொடர்பான செயல்களில் நீங்கள் கவனமாகவே இருக்க வேண்டும். கொடுத்த கடனை வசூலிப்பதில் நிதான போக்கை கடைபிடியுங்கள். யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்க வேண்டுவதாக இருந்தாலும் பொறுமையோக
சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வதே நல்லது. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகள் கைகூடும். வியாபார நிமித்தமான பயணங்கள் மேம்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் உழைப்புக்கு தகுந்தாற் போல் பாராட்டுகள் கிடைக்கும். லாபம் பெருகும். பண விருத்தி, பண வரவு அதிகரிக்கும். உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற் போல் நன்மைகள் மிகுதியாகும். தொட்டதெல்லாம் துலங்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து மெல்ல மெல்ல வெளிவர முயற்சி செய்வீர்கள். வீட்டு கடன் ஆகட்டும், வண்டி வாகன கடன் ஆகட்டும், அல்லது பிறருக்காக கைமாற்றாக மற்றொரு நபர்களிடத்தில் நீங்கள் வாங்கி கொடுத்த பொருளாகட்டும், பணமாகட்டும், இதை சார்ந்த பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கரைந்து போகும். நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும்படியாகத்தான் இருக்கும். ராசிக்கு 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் பூர்வீக சொத்துக்களில் இருந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும், கணவன் மனைவிக்கிடையே புரிதலும், தம்பதிகளிடையே நல்ல நெருக்கமும் ஏற்படும். தெய்வ காரியங்களின் மீதான நாட்டம் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். கூடுதலான பலன்களை நீங்கள் பெற முடியும். தெய்வீக ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். போதுமான அளவிற்கு பணத்தை சம்பாதித்து விடுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் மேம்படும். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மன நிம்மதி நிறைந்த நாளாகவே அமையும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பாராட்டுகள் கிடைக்கும். நன்மைகள் விளையும். மேன்மை நிறைந்த நாளாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. நவ கிரகங்களினுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, மன அமைப்பை நீங்கள் நடுநிலையாக வைத்திருக்க முயற்சி செய்தல் வேண்டும். பிறரை பற்றிய புரிதல் தேவை. மற்றவர்களுடைய விஷயங்களில் அதிகம் தலையிட வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். மற்றவர்களுடைய ஆசைகளை கேட்டு பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய குணம் உண்டு. உழைப்பையே உயர்வாக கருதக்கூடியவர்கள் நீங்கள். உழைப்பே உயர்வு தரும் என்கிற கொள்கை பிடிப்பு குணம் கொண்டவர்கள். வேலை வாய்ப்பு தொடர்பாக சில முயற்சிகள் மேற்கொள்ள நேரலாம். புதியதொரு வேலை வாய்ப்புகள் காரணமாக அலுவலகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவை பெறக்கூடும். நல்லிணக்கம் உருவாகும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். அச்சம் நீங்கி அமைதி உருவாகும். தெய்வீக கடாட்சம் உங்களுக்கு அதிகம் உண்டு. பேசக்கூடிய விஷயங்களில் நிதானம் தேவை. கிரக நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய செயல்களை அமையும். எண்ணத்திலும் சரி கட்டுப்பாடு தேவை. பேச்சிலும் கட்டுப்பாடு வேண்டும். செயல்படுத்தக்கூடிய விஷயங்களில் ஒரு முறைக்கு பல முறையாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கவனம் நிதானம் தேவை.
கற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் என்பது வரும். சிறு தூர இடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஒவ்வொரு காரியத்தையும் வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணிப்பவர்கள் சரியாக திட்டங்களை வகுத்து செயல்படுத்துங்கள். அலைச்சல் இருக்கும். உடல் நலம் சார்ந்த உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரிதல் உண்டாக்கும். எதையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். அலைச்சல் இல்லாமல் சரியாக திட்டமிட்டு வேலைகளை கவனித்து வருவது நல்லது. சூழ்நிலைகளை அனுசரித்து சென்றாலே போதும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அறிமுகங்கள் ஏற்படும். ஆதரவு நிறைந்த நாளாகும். மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். குடும்ப விவகாரங்களை பற்றி வெளியிடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள். மௌனம் காப்பது நல்லது. ரகசியத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். காப்பீடு சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் உண்டு. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு சிறந்தது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அலைச்சல்கள் இருக்கும். புதியதொரு சிந்தனைகள் மேலோங்கும். கற்பனை சார்ந்த எண்ணங்களில் கட்டுப்பாடு தேவை. இந்த நாள் ஆனந்தம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமை. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குவதற்கு ஏற்ற நாள். குல தெய்வ வழிபாடுதலை செய்வதற்கு உகந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, மற்றவர்களோடு சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டும். மாணவ மாணவிகள் கல்வி படிப்பு சார்ந்த விஷயங்களில் புரிதல் என்பது தேவை. வீண் பேச்சுக்கள் கூடாது. பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகளையும் மரியாதைகளையும் தகுந்தவாறு கொடுக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. தனுசு ராசி அன்பர்களே, உறவுகளிடத்தில் தேவையற்ற வீண் பேச்சுக்கள் வரலாம். உங்களை பற்றி யாராவது விமர்சிக்கலாம். உங்கள் மனதை புண்படுத்தலாம். நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை பற்றிய பேச்சுக்கள் எழலாம். எதுவாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்கிற வார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக செயல்படுங்கள். வண்டி வாகன பயணங்களில் விவேகமாக இருக்க வேண்டும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொடுப்பதாகட்டும் வாங்குவதாக இருக்கட்டும் சூழ்நிலைகளை அனுசரித்து செல்லுங்கள். அசௌகரியங்கள் இருக்கும், அதை பெரிதுபடுத்த வேண்டாம். எதிர்கால தேவைக்காக சில முதலீடுகள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள், ஆசை அதிகரிக்கலாம். அதிலும் வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களிலேயே உங்களுடைய கவனம் இருக்கும். ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானம். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. புதிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். இறை தியானம், இறை நம்பிக்கை, தெய்வத்தினுடைய நாமத்தை பிரார்த்தனை பாராயணம் செய்வது நல்லது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ குரவே நமக. இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தாலும் போதுமானது. பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்புகள் வைக்காதீர்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். குழந்தைகளுடைய பிடிவாத போக்கினை மாற்ற முயற்சி செய்வீர்கள். உங்களிடம் தேவையற்ற வீண் விவாத போக்கு வரலாம். உத்தியோக ரீதியாக
மற்றவர்களிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். வியாபாரம் சார்ந்த வேலைகளில் எதிர்பார்த்த பணிகள் நிறைவடைவதில் காலதாமதங்கள் ஏற்படலாம். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். தனுசு ராசி அன்பர்களே, சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வீண் பேச்சுக்கள் கூடாது. உங்கள் நட்சத்திரத்தின் கிரகம் கேத்து பகவான், அதி தேவதை ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. மன சஞ்சலங்கள் இருக்கும். எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் ஏற்படாது. மன ஒழுக்கம் என்பது தேவை. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. எதையும் சிந்தித்து செயல்படுங்கள். அலட்சியம் கூடாது. வேலையினுடைய தன்மைகளை உணர்ந்து செய்தல் வேண்டும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் இருக்கும். வேலையை நன்மையாக முடிக்க முயற்சி செய்யுங்கள். வீண் பேச்சுக்கள், அபவாதங்கள் வரலாம். கவனம் தேவை. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகளை பெற வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் கிரகங்களினுடைய போக்குக்கு தகுந்தாற் போல்தான் உங்களுடைய செயல்களை அமையும். தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். புரிதல் உண்டாகும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்ப நலன் சேமங்கள் சீராகும். எதையும் மிக சரியாக உணர்ந்து செயல்படுவீர்கள். ஆற்றல் மிகுதியாகும். ஆசைகள் நிறைவேறும். புத்துணர்ச்சியான நாளாகவே அமையும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். புதிய வேலை தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வியாபார வேலைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். உங்களுக்கு போனஸ் கூடுதலாக கிடைக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு அலுவலக ரீதியாக நடக்கும். வேளாண்மையில் இருப்பவர்களுக்கு, விவசாயம் செய்பவர்களுக்கு லாபம் மேம்படும். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். அனுபவங்கள் மிகுதியாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆசைகள் நிறைவேறும். அனுகூலம் நிறைந்த நாளாக அமையும். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை இருக்கும். கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீர்கள்.
எதையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. மாணவ மாணவிகளுக்கு உற்சாகம் பிறக்கும். செய்யக்கூடிய வேலையில் ஆர்வம் உண்டாகும். தன வரவு அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் பிறக்கும். அசௌகரியங்கள் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. எண்ணங்கள் கைகூடும். முயற்சிகள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாகும். இந்த நாள் ஏற்றம் பிறக்கக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நம்பிக்கை நிறைந்த நாளாகவே அமையும். எதிராக இருந்தவர்கள் கூட விலகி ஓடுவார்கள். ஆதரவு என்பது அதிகரிக்கக்கூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் சிறப்பாக நடக்கும். துரிதமாக நடக்கும். பிள்ளைகள் முகாந்திரமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பெருமை நிறைந்த நாள். நல்ல பேரும் புகழும் உங்களை வந்தடையும். செயல்களில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். மன சஞ்சலங்கள் அகலும். சுதந்திரமாக இருப்பீர்கள். தொழில் லாபத்தை பெறுவதில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். எதையும் பெரிதாக செய்து சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உண்டு. குடும்பத்திற்காக தன வரவை அதிகப்படுத்துவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். வழிபாட்டின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு நல்லதை மட்டுமே தரும். குழந்தைகளுடைய வழியில் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதில் வாய்ப்புகள் கிட்டும். அன்பு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான சூழல்கள் அமையும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. நினைத்த பொருளை வாங்கக்கூடிய யோகம். இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பெறுகிறீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று வழிபடுங்கள். துர்கை அம்மனுடைய வழிபாடுதலை செய்பவர்களுக்கு கவலைகள் நீங்கும், மனபயம் நீங்கும், மரணபயம் அகலும், யமபயம் போக்கும். செல்வத்தை அள்ளி கொடுப்பவலாம் அன்னை ஸ்ரீ துர்கை அம்மன், கனக துர்கா வழிபாடு நல்லது. கட்டுப்பாடுகள் குறையும், தளர்வுகள் நீங்கும். சுதந்திரமாக இருப்பீர்கள். எண்ணிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதை எப்படி செய்தால் நல்லது என்கிற புரிதல் வேண்டும். அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திகே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வேலை செய்யக்கூடிய இடத்தில் தன்மைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். உத்தியோகத்தில் திறமை மேம்படும். மற்றவர்களுடைய செயல்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள். கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். வியாபாரத்தினுடைய போக்கை மிகச் சீராக சரியாக கொண்டு செல்வீர்கள். எல்லா விதமான விஷயங்களையும் புரிந்து கொண்டு செயல்படுவதால் வருமானம் பெருக்கும், ஆதாயம் உண்டாகும். உறவினர்கள் வழியில் நற்செய்திகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு வருமானம் உயரும். வெளியாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். முகம் அறியாத நபர்கள் கூட உங்களுக்கு துணை புரிவார்கள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். வியாபாரத்தில் விவேகமாகத்தான் இருக்க வேண்டும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் முதலீடுகள் எனும் பொழுது நல்ல ஆலோசனைகள் செய்வது நல்லது. பிள்ளைகளால் ஆதரவான சூழல் ஏற்படும். புதிய லட்சியங்கள் பிறக்கும். எதையும் மிகச் சரியாக செய்து முடிப்பீர்கள். தெய்வீக சக்தி ஆற்றல் அதிகரிக்கும். லாபம் மேம்படும். வாழ்வு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். உற்சாகம் பிறக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கிறார். எதையும் பொறுமையாக செய்வதே நல்லது. வேகம் கூடாது. கூடுமான வரையில் அனுசரித்து செல்லுங்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருப்பின் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. லாபகரமான நாள். புதிய தொழில் தொடங்குவீர்கள். மூளை உங்களுக்கு நன்றாகவே செயல்படும். சிந்தனை நன்றாக இருக்கும். மென்மேலும் சுக போக வாழ்வினை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.